சொல்வதெல்லாம் காமெடி, காமெடி இல்லைனா போங்கடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் முடிவுக்கு வராத ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாமியார் மருமக சண்டை தான். மாமியாருக்கு மருமகளை பிடிக்கலை, மருமகளுக்கு மாமியாரை பிடிக்கலை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களே, யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஆமாம் மக்களே, நம்மளை தேடி ஒரு வீட்டில் உள்ள மாமியாரும் மருமகளும் தான் வந்திருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்கலாம். ஏற்றுக்கிறத ஏற்றுக்காதது அவங்களுடைய விருப்பம். ரிப்போர்ட்டர்ஸ், அவங்கள உள்ள அனுப்புங்க. வணக்கம் மேடம். மேடம் வணக்கம். உட்காருங்கம்மா, 2 பேரும் உட்காருங்கம்மா. அம்மாடி, உங்களுக்கு உட்காரத்துக்கு கஷ்டமாக இருந்தால் காலை மேலே தூக்கி வச்சுக்கோங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மேடம், நீங்கள் வேறு விவரம் தெரியாமல் பேசுகிறீங்க. அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது மேடம், தெரியாது. அம்மாடி, நான் உனக்கு உட்கார கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லி காலை மடக்கி உட்காருமான்னு சொன்னேன். நீ என்னம்மா காலுக்கு மேலே காலை போட்டுட்ருக்க? என்ன விடுமா, அது உன் மாமியார் தானம்மா, அது உன் மாமியார் தானே. ஒரு மாமியாருக்கு மரியாதை இல்லையாம்மா? மேடம், உங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்கேன். அந்த பொம்பளைக்கு நான் ஏமா மரியாதை கொடுக்கணும்? நான் எதுக்கு மேடம் மரியாதை கொடுக்கணும்? இல்லாட்டி பொம்பளை கிம்பளைன்னு சொன்னேன்னா அடிச்சு மூஞ்சியெல்லாம் பேத்து எடுத்துருவேன் நினச்சிக்காமா. அம்மாடி, காலை மடக்கி உட்காரம்மா. நான் சொன்னா கேட்பியா? நான் சொன்னா கேட்பியாம்மா? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னம்மா? மேடம், என் பேர் ஜானகி மேடம். வீட்டில் என்ன ஜானு ஜானுன்னு கூப்பிடுவாங்க மேடம். மேடம், ஆனால் இவ்விய மட்டும் என்ன சாணி சாணின்னு கூப்பிடாங்க மேடம். அம்மா சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? மேடம், என் பேர் புவி மேடம். ஆனால் இவ மட்டும் என்ன பூரி பூரின்னு கூப்பிடுவா மேடம். அம்மா, இந்த விஷயத்தில் கூட மாமியார் மருமகளுக்கு நல்ல ஒற்றுமை தானமாக இருக்குது. அப்புறம் இங்கே எதுக்குமா வந்திருக்கிறிய? என்ன பிரச்சனை? யாரும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தது? மேடம், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்னம்மா பிரச்சனை? என்ன கொஞ்சம் விவரமாக சொல்கிறியா? எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறியாம்மா? மேடம், மேடம், நான் இவங்க பையனுக்கு மேலே ஆசைப்பட்டு அப்படி ஓடி எல்லாம் வரல மேடம். அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணலை மேடம். பெரியவியலாக பார்த்து தான் மேடம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாவ. ஆனால் இவிய எப்போவ என்ன தெரியுமா மேடம் சொல்லுகாவ? என் பையனை வளைச்சி போட்டுட்டாங்க அவன் மேடம். அப்படின்னு என்னது மேடம்? ஏன் மேடம் இப்படி சொல்லணும்? அம்மாடி, உன் புருஷன் உன்னை நல்லா பார்த்துக்கிறாராம்மா? மேடம், நான் அவனை நல்லா தான் வளர்த்துருக்கேன் மேடம். அவளுக்கு ஒரு குறை அவன் வைக்கல மேடம். என் வீட்டுக்காரர் நல்லவர் தான் மேடம். அதான் மொத்த குறையை இவிய வைக்கவில்ல மேடம். அதுக்கப்புறம் என்ன மேடம்? என்னம்மா குறை சொல்லுமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? மேடம், நான் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கேன் மேடம். இவிய வீட்டில் உப்பு எங்கே இருக்கு, புளி எங்கே இருக்கு, சக்கரை எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படி மேடம் தெரியும்? சொல்லி தந்தாதானே மேடம் தெரியும். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே கிச்சனில் போய் நான் தான் மேடம் காப்பி போட்டேன், நான் தான் காப்பி போட்டு கொடுத்தேன் மேடம் எல்லாருக்கும். ஆமாம், பெருமை பீர்த்திக்க வேண்டியதுதான். நான் தான் காப்பி போட்டேன். அன்னைக்கு தொடங்கினது தானே, இன்னும் நிறுத்தாமல் இருக்குது. என்னம்மா தொடங்கிச்சு? என்ன பிரச்சனை? மேடம், காப்பிக்கு சக்கரைக்கு பதிலாக உப்பை போட்டு கொடுத்துட்டேன் மேடம். தெரியாமல் உப்பை போட்டு கொடுத்துட்டேன் மேடம். ஏம்மா, என்னம்மா பண்ணியிருக்க நீ? காப்பிக்கு யாராவது உப்பு போட்டு கொடுப்பாங்களாம்மா? என்னம்மா நீ பேசுக? நீ ஒரு மருமவளாம்மா? மேடம், நான் முதல்ல கேட்டேன் மேடம். அத்தே சக்கரை எங்க இருக்கு அத்தே? கேட்டேன் மேடம். கேட்டதுக்கு அவைய சொல்லுகாவ மேடம், உங்க வீட்டுல நீ சமைச்சதே கிடையாதோ? உங்க வீட்டுல ஒரு சக்கரை எப்படி இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதோ? பார்த்தா தெரியாதோ உனக்கு? வெள்ளை கலர்ல இருக்கும், அதான் சக்கரை. உங்க வீட்டுல சொல்லி தரலனா நான் சொல்லி தரேன், அத பாடு. சொன்ன அவளா இல்லையான்னு கேளுங்க மேடம். இப்போ ஏன் முன்னாடி நீங்க கேளுங்க மேடம். சொன்ன அவளா இல்லையான்னு கேளுங்க மேடம். அம்மா நீங்க சொன்னீங்களாம்மா? மேடம், சக்கரை வெள்ளை கலர்ல தானே மேடம் இருக்கும். உங்களுக்கும் சொல்லி தரணுமா மேடம்? ஏம்மா, என்னம்மா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? இப்பவே நீங்க இப்படி பேசுறீங்கன்னா அந்த பிள்ளையை என்ன கொடுமையெல்லாம் படுத்திருப்பீங்கம்மா. பாத்தீங்களா மேடம், பாத்தீங்களா? உங்கள்டே இப்படி பேசுறாங்கன்னா என்ன விட்டு வைப்பாங்களா மேடம்? நீங்க சொல்லுங்க மேடம். சரிம்மா, வேற என்ன பிரச்சனைம்மா? அவளே ஒரு பிரச்சனை தானே, புறவு என்ன வேற பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்குது. அம்மா புவி, நான் உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லைம்மா. எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லைம்மா.
நீ சொல்லுமா அப்புறம் என்னம்மா ஆச்சு? மேடம், காலையிலே காப்பி போட்டு கொடுத்தானா மேடம்? அப்புறமா டிஃபன் ரெடி பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணணும் அத்தைன்னு கேட்டேன் மேடம். அத்தை அத்தை டிஃபன் என்ன அத்தை பண்ணணும்னு கேட்டேன் மேடம். முத நாளே உப்புமா சாப்பிட வச்சாவோ மேடம். நீ உப்புமா செய்ய தெரியுமான்னு பாப்போம் முதல்ல, அதுக்கப்புறமேக்கு நீ சமைச்சா போதும் என்ன அப்படியே கேவலமா பேசுனாங்க மேடம். மறுபடியும் உப்பா? என்னம்மா உன் வாழ்க்கை உப்புலே ஓடிடும் போலுக்கம்மா. கேளுங்க மேடம், உப்புமா செய்யறதுக்கு சட்டி அடுப்புல வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊத்துனேன் மேடம். அங்கிருந்து குடு 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 குடுன்னு வாடி வந்தாவ மேடம். நானும் எதுக்கு வாராவ, ஒருவேளை அவிய செய்ய போறாவளோன்னு நானும் நினைச்சேன் மேடம். எண்ணெய் எவ்வளவு ஊத்துறேன்னு பாக்கிறதுக்கு வந்திருக்காவ மேடம். அவிய எண்ணெய் எல்லாம் காலி ஆயிருமா, அதுக்காக எவ்வளவு எண்ணெய் ஊத்துக்கேன்னு பாக்கிறதுக்கு வந்திருக்காவ மேடம். கொஞ்சம் போல ஊத்து, கொஞ்சம் 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 போல ஊத்து அப்படிங்காவ மேடம். அதோட போக வேண்டியதானே மேடம். அடுத்து கடுகு போட போகும்போது கொஞ்சம் 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 போதும் 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 இப்படி எல்லாம் பக்கத்துல நின்றுட்டு சொன்னா எப்படி மேடம் நமக்கு சமைக்க தோணும்? அதுக்கு அவங்களே பண்ணலாம்ல மேடம். நீங்களே சொல்லுங்க மேடம். சின்ன சின்ன விஷயம் முதல் நாள் தொடங்குறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரே கொடுமை தான் மேடம் நடக்குது. அம்மா, வீட்டுக்கு வந்த ஒரு மருமகளை இப்படியாம கொடுமைப்படுத்துவீங்க? என்னம்மா இது? மேடம், நான் மாமியார். நான் ஒன்றும் சும்மா கிடையாது, நான் மாமியார் மேடம். மாமியார் கெத்து இருக்கண்டாமா மேடம் கொஞ்சமாவது. போகிற அவள் எப்படி மேடம் என்ன மதிப்பா? இப்போ மதிக்காளா பத்தியாளா? வந்த உடனே என்ன பண்ணா, என்ன சொன்னா? அந்த பொம்பளை எப்படி? அந்த பொம்பளை நான் ஒரு மாமியாருங்கிறது ஒரு இது வேண்டாமா மேடம் அவளுக்கு? மேடம், இவளுக்கு மாமியார் பதவி எப்படி மேடம் கிடைச்சி? எப்படி கிடைச்சி? நான் மருமகளா இந்த வீட்டுக்கு வந்ததுனால தானே மேடம் இவளுக்கு மாமியார் பதவி கிடைச்சி. அதுக்கு முன்னாடி மாமியாராவா இருந்தவ நான் வந்து காலடி வச்ச பிறகு தானே மேடம் கிடைச்சிருக்கு. கெத்து கெத்துங்காவல்ல மேடம். அந்த கெத்து எங்க இருந்து வந்து? என்கிட்ட இருந்து தானே வந்தது. நான் வந்ததுனால தானே வந்தது. என்ன மேடம் இவைய பேசுகாவ? ஒரு பதவி கிடைச்சத பிரயோஜனமா யூஸ் பண்ணணும் மேடம். ஏம்மா, என்ன பேச்சு பேசுறீங்கம்மா? மருமகள்னா இன்னொரு மகள்மா, மருமகள். ஒரு பிள்ளைய இப்படியாமா கொடுமைப்படுத்துவிய? ஏம்மா, இப்போ உங்களுக்கு என்னம்மா வேணும்? என்ன வேணும் மேடம்? நான் சொல்லதை கேட்டு இருக்க முடியும்னா அவளை இருக்க சொல்லுங்க மேடம். இல்லைன்னா அவ அம்மா வீட்டுக்கு போக சொல்லுங்க மேடம். அங்கே அவளுக்கு இஷ்டப்படி இருக்கட்டும் மேடம். மேடம், நான் எதுக்கு மேடம் அங்கே போகணும்? இதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காவளா மேடம்? அப்போ நான் சொல்லதை கேட்டு இருட்டி வீட்டில் பாத்தியலா மேடம்? பாத்தியலா மேடம்? உங்க முன்னாடியே எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா மேடம்? பாத்தீங்களா மக்களே? இந்த அம்மாவுக்கு புரியலை. நம்ம என்ன பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம் எதுவுமே புரியலை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே அவங்களுக்கு புரியலை. இந்த பிள்ளை அப்போ இத்தனை வருஷம் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கோம். யோசிங்க மக்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இந்த பிள்ளைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் மக்களே வேணும். அம்மாடி, கவலைப்படாதம்மா, கவலையே படாத. உங்களை மாதிரி பெண்களுக்கு உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு தாம்மா நாங்கள் இருக்கோம். எங்கள் குழு இருக்குது. இந்த நிகழ்ச்சியே அதுக்காக தாம்மா. நீ எப்போ வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாமா. உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். 20 ஆண்டுகள் முன்பே இவளும் மருமகள் தானே, வயது முதிர்ந்ததும் தனது பழமையை மறந்திடலாமோ? 20 ஆண்டுகள் முன்பே இவளும் மருமகள் தானே, வயது முதிர்ந்ததும் தனது பழமையை மறந்திடலாமோ? பெண்ணே பெண்ணுக்கு பகையா, பெண் வாழ்வுக்கு பெண்ணே தடையா? பெண்ணே பெண்ணுக்கு பகையா, பெண் வாழ்வுக்கு பெண்ணே தடையா? நான் மருமகளாக இருக்கும்போது ஒன்றை மாதிரி இப்படி ஆடிக்கிட்டு ஒன்றும் இல்லை, கையையும் காலையும் நீட்டிக்கிட்டு. போங்கம்மா போங்க, போய் ஒற்றுமையாக வாழுங்கம்மா.